வந்துடுவாய் கணபதியே மன்னனுக்கு மூத்தவனே விநாயகனே விநாயகனே ஆமா வந்துடுவாய் கணபதியே பாணி சரஸ்வதியே 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 அம்மா கேட்ட வரம் தருவா பாணி சரஸ்வதியே 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 அம்மா கேட்ட வரம் தருவா எல்லாம் வெல்ல துக்கி அம்பாளின் அருள் வேண்டி உங்கள் முன்னிலையில் வில்லிசை மூலம் சொல்லிசையாக வரலாறு கூற வந்துள்ளோம். என்ன வரலாறு கூற போறீங்க? அது பிறகு சொல்லுவேன். அதில் வரும் சொற்பிழைகள் பொருட்பிழைகள் அனைத்தையும் பொறுத்தருளுமாறு உங்களை சிறந்தாழ்த்தி வேண்டுகின்றோம். சபையில் இருக்கும் பெரியோர தாய்மார தந்தைமார அக்கா மாற அண்ணன் மாற தம்பி மாற தங்கச்சி மாற வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் என்ன வரலாறு கேட்டீர்கள்? தீர்க்க சுமங்கலி என்னும் வரலாறு கூற வந்துள்ளோம். அந்த படத்தை பற்றி சொல்றீங்களோ? அந்த முத்துராமனுக்கு ஓ, அதுல அந்த மல்லிகை என்ற பாட்டுல மல்லிகை என் மன்னன் மயக்கும் பாருங்கோ பாருங்கோ சினிமா பைத்தியங்களை. தீர்க்க சுமங்கலி என்றால் அதுகளுக்கு சினிமாவின் நினைப்புத்தான். அதுதான் எங்களுக்கு தெரியும். தீர்க்க சுமங்கலி என்றால் சொல்லுறேன் கேளுங்கோ. தாலி பாக்கியம் உள்ளதாகவும் மஞ்சள் குங்குமத்துடன் நீண்ட காலமாக வாழ்பவளின் ஒரு பெண்ணின் கதை. எங்களை போல கல்யாணம் முடிச்ச வேற கதை. ஒரு பெண்ணின் கதை. பொம்பளை கதை ஆம்பளை கதை இல்லையா? மந்திர தேசம் என்னும் தேசம் ஆண்டு வந்தானொரு மன்னன் மன்னன் மந்திர தேசத்தை ஆண்டு வந்தானா ஒரு மன்னன். அவன் ஆனை சேனை படை பட்டாளம் என்ற பெரிய ராஜா. ஆடு மாடு குதிரை வச்சிருந்தவரோ? அவர் ஆடு மாடு குதிரை எல்லாம் பெரிய ராஜா. அவர் அப்படி பெரிய ராஜாக இருந்தாலும் அரை மனிதனாக வாழ்ந்து வருகின்றார். அரை மனிதனாக வாழ்ந்து வருகின்றார். அப்படி அரை மனிதன் என்றால் அந்த அதுல இருக்கிறார் அவரை போல அரை மனிதன் அவரை போல. சரி, அங்க நிக்கிறார். அந்த அங்க நிக்கிறார் அவரை போல அரை மனிதன் அவரை போல. முழு மனிதன் என்று சொன்னால் அங்க அதுல இருக்கிறார். இப்ப ஐயாவை பாருங்கோவை அரை மனிதன் முழுமன். அரை மனிதன் என்றால் கல்யாணமாகாதவன். முழு மனிதன் என்றால் கல்யாணமானவன். அந்த மன்னன் மாலதி என்கின்ற பெண்ணை மணந்து
என்ன புரியாது? வீட்டிலே விளங்குதற்கு வேண்டியதோர் செல்வம் இல்லை வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டான் வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டான் வீட்டிலே விளங்குதற்கு வேண்டியதோர் செல்வம் இல்லை வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டான் வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டான் தனக்கொரு குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை இல்லையே என்று அந்த அம்பிகையிடம் வேண்டினான் எங்கட துக்கிய மாட்டையோ? முக்கிய அம்மாளிடம் வேண்டினான் வரம் கேட்டான் என்ன வரம் கேட்டான்? அம்மா தாயே ஈஸ்வரியே கையாலே அருள் புரிவாயே மாதவியே குழந்தை இல்லா குறையம்மா கோமதி நீயே தீருமம்மா என்று வரங்கேட்டான் அம்பிகை அந்த பரமேஸ்வரியினருளால் அந்த புவனேஸ்வரியினருளால் அந்த துர்க்கை அம்மனினருளால் மாலதி 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 கர்ப்பவதி ஆகின்றாள் மாதங்கள் உருண்டு ஓடுகின்றன 1 2 3 4 5 6 7 என்று ஓடுகின்றன இவ 13ல பிறந்தவ நீங்க கேட்டா பார்த்தா சொல்ல ஒண்ணு 13ல பிறந்த யாருன்னு கேட்டா சொல்ல ஒண்ணு பாருங்க நல்லதோற்று நாளே நல்லதொரு நாளே பிறந்ததுவே குழந்தை பிறந்ததுவே பெண் குழந்தை பிறந்ததம்மா பெண் குழந்தை பிறந்ததம்மா பிறந்ததம்மா எங்களைப் போல ஒரு பெருமையுள்ள பெண் குழந்தை பிறந்திருக்கிறது போலே. பெண் குழந்தை பிறந்து விட்டது ராஜாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா அப்படி இருக்கும் நாட்டு மக்கள் எல்லோரும் ஆனந்தம் அடைந்தார்கள் கனாலம் பிள்ளை இல்லாம பிறந்த பிள்ளை என்ன பிறந்தபடியால் நாட்டு மக்கள் எல்லோரும் ஆனந்தம் அடைந்தார்கள் மன்னன் எல்லோரும் பிள்ளை கொண்டு கொடுத்தாவையோ? சாக்லேட் பொம்பளை பிள்ளைக்கு சாக்லேட் தான் கொடுக்குறது கற்கண்டே கொடுக்குறது நான் கேட்டு நான் சொல்ல மக்களை கூட கொடுத்துருப்பேன் என்ன வேற மன்னர் எல்லோரும் கூடியிருக்கும் வேளையிலே குழந்தைக்கு நாமம் சூட்டுகின்றார்கள் பேரப்பா நாமம் வந்து சொன்னா பெயர் வைக்கிறது உங்களோட பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கலையே நீங்கள் பெயர் வைக்கின்றார்கள் நாமம் சூட்டுகின்றார்கள் சாவித்ரி என்கின்ற நாமமும் வைத்து சாவித்ரி என்கின்ற நாமமும் வைத்து சாவித்ரி 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 என்கின்ற நாமமும் வைத்து
தான் தெரியும். இதுல சாவித்ரி, இதுல விளக்கத்திரி. சொல்றேன் கேளுங்க. சாவித்திரி என்கின்ற பெயர் வைத்து தாலாட்டுகின்றார்கள். தாலாட்டுகின்றார்கள். எப்படி தாலாட்ட வருவாரோ கொஞ்சம் வருவாரோ அங்க தேரோட்டம் வருவாரோ நல்லா கேளுங்க. நல்லா காது கொடுத்து கேளுங்க. இவிய பிற்காலத்துல வேற போய் நான் தாலாட்டுறதுக்கு எங்க வேற பிள்ளை இப்படி தலைமை நான் செய்வேன். வேற பிள்ளைகள் என்ன தாலாட்ட வருவாயோண்டு கேட்கலாம். எங்க பிள்ளைகளை கொஞ்சம் காலத்துல என்ன தாலாட்ட வருவோண்டு கேட்கலாம். தாலாட்டுவினா பாருங்க. எப்படி தாலாட்ட சொல்லுங்க சொல்லுவேன் கேளுங்க. ஆடாடோ ஆடிவரோ ஆடாடோ ஆடிவரோ ஆடாடோ ஆடிவரோ என்று சீராட்டி தாளாட்டி வளர்க்கின்றார்கள். குழந்தை தவண்டு உருண்டு இருந்து மண்டை உடைஞ்சு நடந்து வருகிறார். சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சின்னட்டி காலெடுத்து சிங்காரமான நடை நடந்து சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சிங்காரமான நடை நடந்து சிங்காரமான நடை நடந்து அவ சின்னட்டி சின்னட்டி காலெடுத்து சிங்காரமாக நடந்து வருகின்றார். சாவித்திரி பொழுதொரு வண்ணமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வருகின்றாள். அவ 5 வயது ஆனவுடனே 5 வயது ஆனவுடனே ஆரம்ப பள்ளியை தான் படிக்க தான் படிக்க நாரதமா முனிவரிடம் நல்ல கல்வி தான் பயில தான் பயில போயிட்டு
புன்னகைகளோட வருகிறான். அவையல்ல அவ அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4 நகைகளுடனும் ஒழுக்கத்துடனும் வளர்ந்து வருகின்றார். ஒரு நாள் தோழிகளோடு சோழவனத்துக்கு செல்லுகின்றார். நீங்கள் வலிக்கிறீங்களே அதுதானே அது அது என்ன சொல்லுங்க கணவன் மேல் வந்து விட பயத்தில் இருந்திருக்கேன் வீட்டுல பதவி வந்து அதுதான் நடந்தது இல்லையாண்டா நீங்க வலிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் தன் தோழிகளோடு சோழவனத்துக்கு செல்லுகின்றாள். அங்கு பூக்களை பறித்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் அயல் நாடான சாலவாபுரி இளவரசனும் தன் நண்பனோடு தன் நண்பன் சுவாலியோடு வருகிறார். ஊர்ல வருகிறார். வாரது போல அவர் அயல் நாட்டில இருந்து வந்து கொண்டிருக்கிறார். வந்து சுவாலியோடு வருகிறார். அரசன் பெற மாட்டார். பெட்ரோல் எல்லாம் இழந்திருக்கும். பழைய காலத்துல மாட்டு வண்டியில, ஆனா அவர் மாட்டு வண்டியில குதிரையில வார குதிரையில வார குதிரையில வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு களி கிளம்பி விட்டது. களி கிளம்பினா குதிரையும் நெட்டு தூரம் வந்தபடினா களைத்து களைத்த உடனே அவர் சத்யவான் அவர் சொல்லுகிறார் நண்பனிடம் குதிரைக்கு தண்ணி காட்டி விட்டு வா என்று கூறுகின்றார். என்னோட தண்ணியை காட்டிட்டு வரதப்பா, தண்ணியை குடிக்க விடாம தண்ணியை காட்டிட்டு தண்ணியை காட்டி விட்டா குதிரை குடிக்கும். குதிரை குடிக்கும். மாடுகளுக்கு எல்லாருக்கும் தண்ணியை காட்டி தான் அது உங்களுக்கு தான் போச்சு. அது உங்களுக்கு தான் போச்சில விட்டு இது குதிரையை கொண்டு போய் தண்ணி காட்டி வான்னு சொல்லிட்டு அவர் படுத்து உறங்குகிறார். வெயிலுக்குள்ளால வந்த கலையோடு அவர் படுத்து உறங்குகிறார். உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பெண்ணின் குரல் கேட்கின்றது. பெண்ணின் குரல் கேட்கின்றது. பெண்ணின் குரல் கேட்கின்றது. சாவித்ரி. பெண்ணின் குரல் கேட்கின்றது. சத்யவான் விழித்தெழுகின்றான். விழித்தெழுந்து பார்க்கின்றான். ஒரு பெண் ஓடி வருகின்றாள். ஓடி வரும்பொழுது அங்கு சிங்கம் வருகிறது. சிங்கம் வருவதை கண்டால் உடனே அவன் விழுத்தெழுந்து தன் வாளினால் குத்தி சிங்கத்தை சாவித்ரி அவன் திரும்பவும் போய் படுத்து உறங்குகிறான். அழைச்சு போனான். சிங்கத்தை கொண்டா அப்படி இருந்திருக்கும். அதோட போற இல்ல அது சிங்கம் இதான மிருகம். அதோட சண்டை பிடிக்கிறா களைச்சு தானே போவாரோட களைத்து அவர் என்ன செய்தார்? திரும்பவும் போய் அந்த மேல எல்லாம் படுத்திருந்தார். அவர் உறங்கிக் கொண்டிருந்தால் ஆனால் சாவித்திரிக்கோ தன் அரண்மனைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அது சிங்கத்தில இருந்து என்ன காப்பாற்றினவருக்கு ஒரு நன்றி என்றாலும் சொல்லி போட்டு தானே போகும். கஷ்டப்பட்டு அந்த மேசம் காப்பாற்றி இருக்குது. நன்றி சொல்லாடி என்ன அதான் என்னண்டு போறது, என்னண்டு நன்றி போய் சொல்லுறது என்று அவ மெல்ல 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 கிட்ட போட்டா. கிட்ட போய் என்னண்டு வரை எழுப்புறது, என்னண்டு எழுப்புறது இஞ்சரும் கொண்டும் கூப்பிடலாது. என்னண்டு எழுப்புறது அப்ப டெலிஃபோன் இல்லையா வீட்டு? அப்ப வீட்டை டெலிஃபோன் இல்லை.
அவன் கிட்ட போய் பார்க்கின்றா, கொடுக்க முடியவில்லை. உடனே பூக்களை பறிக்கின்றான். பூக்களை பறித்து சத்தியவான் மீது எறிந்து விட்டார். எறிந்தவுடன் சத்தியவான் எழுந்துட்டார். எழுந்து பார்க்கின்றான். எழுந்து பார்க்கின்றான் சத்தியவான். பக்கம் பக்கம் பார்க்கின்றான். யார் இந்த பூ எறிந்தது என்று பார்க்கின்றான். அங்கால் பார்க்கின்றான். இல்லை, அவன் இந்த பக்கம் பார்க்கின்றான். பார்க்கும்போது பெண்ணே அவ மரத்துக்கு பின்னால் எழுத்து நிற்கிறவா. பெண்ணே அங்க பார்க்க கூடாது. இஞ்சலவா எதியா இஞ்சல வரணும். அங்க பெண்ணே இஞ்சலவா இஞ்சவா அண்ணா தஞ்ச கெதியாவா எதியா வரணும். பார் பேந்து மங்கி அங்க பார்த்து கொண்டு இஞ்சலவா சாவித்திரி வருகின்றாள். வேற பெண்ணே ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானே எனக்கதனை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்டேன் நானே. பெண்ணே பெண்ணே ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானே எனக்கதனை உரைக்க வேண்டும் எனது பெண்ணானே உரைக்க வேண்டும் இசைந்து கேட்டேன் நானே என்று சத்தியவான் சாவித்திரி என்னென்று சொல்றது வேறுக்கு என்று யோசிக்கின்றான். சிங்கத்தால் நடந்த சிங்கத்தால் நடந்த சந்தீத்ததாலே சிங்கத்தால் நடந்த சந்தீத்ததாலே செய்த நன்மை எண்ணி வந்தேன் சேர்ந்த அன்பினாலே பெண்ணே அந்த சிங்கத்துக்கு பயந்தோடின பெண் நீதானா என்று என்று அவர் கேட்கின்றார். கேட்க அப்படி என்றால் எந்த ஊரோ இருப்பது ஏது பெயர் தந்தை எனக்கதை கேட்க வேண்டும் இன்பம் கொள்ளும் சிந்தை அதற்கு சாவித்திரி அழகிய மந்திரபுரி அஸ்கவதி போத்ரி அக்கம்பகத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி. அக்கம்பகத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி. என்று தன்னை அக்கம் பக்கத்தார் அழைக்கும் பெயர் சாவித்திரி என்று கூறுகின்றாள். பெண்ணே அப்படி என்றால் மனம் மானதோ பெண்ணே மனம் மானதோ திருமணமானதோ கல்யாணமானதோ காதலிக்கிறார் பிள்ளைய பேருக்கே மனமானதோ மனமானதோ அவன் வந்த வழக்கு சத்தியவான் கேட்கின்றாரு. சத்தியவான் கேட்க அவன் நெண்டிஞ்சு இப்படி இப்படிதான் அவன் நெண்டிஞ்சு அங்க பார்த்து வள்ளஞ்சு நெண்டிஞ்சு வள்ளஞ்சு வெக்கப்படுகிற
என்ன கேட்கிறாரு வெக்கப்பட்டு சொல்ல வெக்கமாகுதையோ சொல்ல வெக்கமாகுதையோ என்னும் மனம் இல்லை சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை ஒருக்கா பேருங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்க குதிரை கண்ணா மாசம் குடிச்சு குடிக்கலாம் சொந்தமான தாய் தந்தையர் இல்லையாண்டு அவ சொல்லுறாவ சொல்ல சொந்தமான தாய் தந்தையர் இல்லையாண்டு சொல்லுறான் சொந்தமான தாய் தந்தையர் பாவமே அதுதானே என்ன நடந்தது போனது புள்ள அப்படி இல்லை அவக்கு சொந்த தாய் தந்தையர் இருக்கினாம் கல்யாணத்தை பற்றி என்ன யோசிக்க இல்லையா நோ அவைகள் தன் தாய் தந்தையர் யோசிக்கவில்லை என்று கூறுகின்றாள். அப்படி என்றால் நீ யார் நினைத்திருக்கின்றாயோ என்று கேட்கின்றார் சத்தியவான். அதுக்கு அவ என்ன சொன்னா நான் சாலபாபுரி வாழும் அரசன் சத்தியவானை நினைத்திருக்கின்றேன் என்று சொன்னான். சத்தியவானை நினைத்திருக்கின்றேன் என்று கூறினாள். நீ சத்தியவானை பார்த்திருக்கிறியா? இல்லையே. அப்ப பார்க்க இல்லையா என்றால் என்னென்று சத்தியவானை நீ நினைத்திருக்கிறாய்? சாவித்திரி சொல்லுகின்றாள் சத்தியவான் அழகன் வீரன் அழகானவன் என்று நாரதமா முனிவர் எனக்கு கூறியிருக்கின்றார். அதனால் தான் அவரை நான் மனதில் நினைத்திருக்கின்றேன். அப்படித்தான் சத்தியவான் கேட்கின்றான். சத்தியவான் இங்கதான் நிற்கிறார். உங்க எங்குதான் இருக்கிறார் சத்தியவான்? சத்தியவான் இங்கதான் நிற்கின்ற சத்தியவான் கண்ண மூட வேணுமே. ஏன் கடக்கண்ணால வட்டிவே கொத்தவன் வட்டிவே 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 உங்க தெளிக்கு வட்டிவே கொத்தவன் கண்ணத்துற பிள்ளை பெண்ணே கண்ணத்துற. ஆகா சத்தியவான் என்பவன் என்ன தானே. ஆகா சத்தியவான் என்பவன் என்ன சத்தியவான் சத்தியவான் என்பவன் என்ன தானே. ஆவா சத்தியவான் நான் தான் என்று கொடுகின்றார். அப்பொழுது சத்தியவானும் சாவித்திரியும் கதைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அவர் ஒற்றர் மூலம் சத்தியவான் அறிகின்றான். தன் தாய் தந்தையர் நாடிழந்து நகரிழந்து கண்ணிழந்து காட்டுக்குள் இருக்கும் செய்தியை அறிகின்றான். சாவித்திரிக்கு கூறுகின்றான். சாவித்திரி என் தாய் தந்தையர் நாடிழந்து நகரிலிருந்து இருக்கின்றார்கள். நான் உடனடியாக சென்று என் தாய் தந்தையரை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு நான் உன்னை வந்து திரும்ப கவனிக்கின்றேன் என்று கூறிவிட்டு அவர் தன் தாய் தந்தையிடம் செல்லுகின்றார். சாவித்திரியும் தன் அரண்மனைக்கு சென்று நடந்தவற்றை நாரதமா முனிவரிடம் கூறுகின்றார். திருப்பி அந்த கல்யாணக்காரன் வந்துட்டார். அவரோட வைக்கிறான். சரி என்ன பண்றாருன்னு பாப்பாங்க. நல்லா செய்கிறாரோ கட்டா செய்ய போறாரோ.
நாரத மாமுனிவர் சொல்லுகின்றார், சத்தியவானை நீ திருமணம் செய்தால் இன்னும் ஓராண்டு காலம்தான் சத்தியவான் வாழ்வான். அவனை நீ திருமணம் செய்யக்கூடாது. உனக்கு வேறு திருமணம் நாங்கள் செய்து வைக்கின்றோம், அவனை செய்யக்கூடாது என்று சொல்ல, அதுக்கு சாவித்திரி சொல்லுகின்றாள், ஒரு நாள் வாழ்ந்தால் நான் சத்தியவானோடு நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நாரதமா முனிவரின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் நிறைவேறுகின்றது. சஞ்சீவ சரசாம் ஜயம். சத்தியவானும் சாவித்திரியும் தன் தாய் தந்தையிடம் காட்டுக்கு செல்லுகின்றார்கள். சென்று அங்கு ஒரு காலம் ஒரு வருடம் வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரும் வேளையிலே நாரதமா முனிவர் அங்கு வருகின்றார். சும்மாவே நாரதமா முனிவர் வருகின்றார். நாரதமா முனிவர் வந்து கூறுகின்றார், சாவித்திரி சத்தியவான் என்னின் 4 நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று கூறுகின்றார். என்ன கொடுமையடா இது, புரியுமா என்று கூறுகின்றார். அதற்கு சாவித்திரி நாரதமா முனிவரிடம் கேட்கின்றாள், நான் என்ன இதுக்கு செய்வது என்று அழுகின்றாள், உரண்டுகின்றாள், கேட்கின்றாள். அதுக்கு நாரதமா முனிவர் கூறுகின்றார், தேவியை பூசை செய்வாய், தேவியை பூசை செய்வாய், தேவியை பூசை செய், தேவியை குங்குமத்தினால் பூசை செய் என்று கூறுகின்றார். ஆனா ஒட்டு போட்டு வைக்காது, ஒட்டு போட்டு வைக்காது, அம்மன் ஒட்டு கொண்டு வந்துடுவேன். ஒட்டு போட்டு வச்சுதான் அம்மன் ஒட்டி கொண்டு வந்துவிட முன்னோட. ஆனா அது குங்குமத்தால அர்ச்சனை செய்து குங்குமத்தை தான் நெத்தி சூட்டி கொள்ளணும். சாவித்திரி நாரதமா முனிவர் கூறியபடி அந்த அம்பிகைக்கு குங்குமத்தினால் பூஜை செய்து தன் நெற்றியில் சூடுகின்றாள். 3 நாட்களும் தன் கணவனுடன் பிரியாமல் இருந்து வாழ்கின்றாள். கடைசி நாளும் வந்தது. அன்று சத்தியவானின் உயிர் எடுப்பதற்கு யம தூதுவர்கள் வருகின்றார்கள். எப்படி யம தூதுவர்கள் வருகின்றார்கள். சத்தியவானின் உயிரை கொண்டு செல்வதற்கு முடியவில்லை. அவை திரும்ப செல்லுகின்றார்கள். காரணம் சொல்லுகின்றேன். அதுதான் நான் நினைக்கிறேன், பொட்டுக்கிட்டு தான் பிரச்சனை. ஜமீனண்டா சொல்லுவேன், ஜமீனண்டா சொல்லுவேன். இப்ப உங்க உயிர் கொண்டு போயிருக்க சொல்றேன். இருக்க மாட்டோமே, இப்ப சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். யம தூதுவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அப்பொழுது யம தர்மராஜ் அரண்மனைக்கு வருகிறார். வந்து கேட்கின்றார், சித்திரபுத்திராலே கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இன்றைக்கு ஆராட்ட உயிர் வர வேணும், ஆராட்ட உயிர் வர வேணும். கண்ணம்மா வந்து விட்டார், சுப்பையா வந்து விட்டார். ஆனால் சத்தியவானின் உயிர் இன்னும் வரவில்லை. ஏன் வரவில்லை?
ஏன் சத்யவானின் உயிர் இன்னும் வரவில்லை? ஏன் வரவில்லை? கதியா சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நான் அவர் உயிரை எடுத்து வருகின்றேன் என்று கூறுகின்றார். போறாரோ ஜமதமராயா போறாரோ இது என்ன சொல்றாங்க? கூசி பண்ணுவாங்க. சீரண்டா. இல்ல எனக்கு தெரியவா தாங்க ஊரருக்கு 7 ஆண்டு இப்ப 7 தரமராசா நான் ரைட்டா போறாங்க. அந்த நேரம் சத்யவானும் சாவித்திரியும் சத்யவான் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு செல்லுகின்றார். சாவித்திரியும் சேர்ந்து சத்யவானோடு செல்லுகின்றாள். சென்று விறகு வெட்டி கொண்டிருக்கும் வேளையிலே சத்யவானுக்கு நெஞ்சுக்கு அடைக்குது. தண்ணி 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 என்று கேட்கின்றாள். தண்ணி தண்ணி என்று கேட்க சாவித்திரி தண்ணீர் எடுக்க ஓடுகின்றாள். அந்த நேரம் பார்த்து யமதர்ம ராஜா வருகின்றார். தண்ணி வருது தண்ணி வருது தண்ணி வருது தண்ணி வருது யமதர்ம ராஜா யமதர்ம ராஜா வந்து விட்டார். வந்து பார்க்கின்றார். இந்த சமயம் பார்த்து சத்யவானின் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதை சத்யவான் பார்க்கின்றான். ஒருவரும் காணாத யமனை காணுகின்றான். கண்டு நீங்க பாத்துக்கிறீங்க எனக்கு தெரியவே எல்லாரும் சொல்லணும் அவர் எருமக்கடால என்ன போல வண்டிங்க கண்டிருக்க மாட்டேன் வேண்டாம் கேட்ட வேண்டாம் நாங்க வந்துட்டு நான் கூப்பிட வரைக்கும் நாங்க அவையா கூப்பிட வரவே இல்லை. எல்லாம் பேசி கருவாடு போட்டது புறானு போனவே கண்டிருக்க மாட்டேன். ஆனா நான் கண்டு நானு அங்க 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 அதுல இருக்கிறவர் போல பெரிய மீச அங்க 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 பெரிய மீச மீச விரிஞ்ச சடை அங்க விரிஞ்ச சடை அவரை போலதான் குண்டா இருப்பாரோ ஆனா நான் ஜமனை கண்டு எனக்கு எங்கட பெரியாச்சிய கொண்டு போறதுக்கு ஜமன் தான் வந்தவர். பெரியாச்சிய கொண்டு போறதுக்கு பெரியாச்சிய கொண்டு போறதுக்கு ஜமன் வந்தவர். எனக்கு குஞ்சாச்சி சொன்னவா குஞ்சாச்சி சொன்னவா அங்க ஜமன் பெரியக்க சும்மா வர மாட்டாரு. அவர் பெரியக்கு ஒரு 4-5 பேரோட தான் வேறு சேர்ந்து அவர் அங்க வெளிநாட்டுல இருந்தானே வார வந்தா இங்க இமிகிரேஷன் ரங்க விடாத இமிகிரேஷன் ரங்க விடாது. பின்ன இவி என்ன செய்வினம் என்றால் வந்த மரங்கள் முந்தி அங்க ஊரில வந்து ரோட்டுகள் ரோட்டு ஒழுங்கியல் வேலியல் ரோட்டு கரையெல்லாம் முருங்கை மரம் தான் நடுகிறது. ஏன்னா முருங்கைக்காய் கறி வைக்கலாம் முருங்கை மரம் தான் நாங்கள் சமைக்கலாம். ஆனா வந்தவ அந்த இந்த முருங்கை கொப்பில மெல்லமே இருப்பினம் மெல்லமே இருக்க அந்த முருங்கை கொப்பு மெல்லமே பட 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 கேட்கும். படபடண்டு கேட்க அங்க வீட்டுக்கு நாயல் நிற்கும். ஒரு வீட்டுல ஒன்று அடியாங்கால குட்டிகள் அது வீட்டுக்கு 4-5 நாய் நிற்கும். அப்ப இந்த வீட்டு நாய் என்ன செய்யுமாண்டா குறைக்க பக்கத்து வீட்டு நான் கேட்கும். என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் கேட்கும். கேட்க இது சொல்லும்
அண்ணா வந்துட்டினா வந்து சொல்ல அங்க என்ன அங்க பெரியாச்சிக்கு சேடம் இழக்குது என்ன குஞ்சாச்சி சொன்னா குஞ்சாச்சி சொன்னா நீ கொஞ்சம் தண்ணி பால் ஊத்தடியாண்டு சொன்னா அப்ப நான் என்ன செய்தேன் பாலை ஊத்த அவன் குடிக்கிறான் அவன் முதல் சவுக்கசிக்குல இருந்தவ சீனி இல்லையா இது கற்கண்டு போட்டு இது கற்கண்டு போட்டு பால் தானே அவன் மொட்டை கண்டு குடிக்கிறான் குஞ்சாச்சி சொன்னா பாத்தியே நீ ஊத்தானே அவன் மொட்டை கண்டு குடிக்கிறான் அது மேல அவ பத்தானடி உண்ண பாக்குறான் ஆனா அவ பார்த்தது அவ பார்த்தது மேல அவ மேல பாக்குறான் அவர் ஜனர் வந்து நிக்கிறாரு அவர் வந்து என்னோட கேக்குறாரு கெதியாவா அண்டா பா என்னோட பா அண்டு கேக்குறாரு அவன் கேக்க அப்படியே கேட்க அவ சொல்லுவா நான் இப்ப வர மாட்டேன் போறோம் தாட்டு வச்சதை எடுத்து வச்சுட்டு வாரேன் அங்க அதுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாரேன் ஏன்னு கேட்டால் அவங்க எடுத்து வச்சாதான் கடைசி ஒரு வருஷத்துக்கு கண்டாலும் எனக்கு துவசம் கொடுப்பாங்க சொல்லி இவன் சொல்றேன் ஜமன் சொல்றேன் நீ இவ்வளவு நாளும் அதை என்ன செய்த நீ கெதியாவா அண்ணா இவமோ வில்லங்கத்துக்கு இல்ல நான் வரமாட்டான்ட்டு வெள்ளு கட்டாய் நிக்கலாம் அவன் நீ வரமாட்டாதானே கொண்டுட்டு என்னது வாச கைட்ட வீசின உடனே வீசவும் பெரியாச்சு வாச கைத்த உள்ளுக்குது அங்கன்னு வரமாட்டேன்னு அவர் என்ன இந்த 4-5 பேரும் சேர்ந்து வந்தவதானே எல்லாருமே சேர்ந்து உண்ணி இழுத்து விட்ட உடனே மரக்கொப்பில இருந்தவ எல்லாரும் கீழே குலைச்சு கொண்டிருந்த நான் இருக்கலோ அதிന്റെ முதுகில விழுந்து விட உடனே அதுகளுக்கு சரியான வலி அந்த வலியில ஊழகிட தொடங்கிடும் ஊழகிட பெரியாச்சி சொன்னா என்ன குஞ்சாச்சி சொன்னா பெரியாச்சி போய் விட்டா நீங்க போயிட்டீங்களா கண்ணனால ஆசை என்னை அனுப்ப பெரிய திட்டம் போட்டுருக்கணும் கண்ணனால ஆசை ஆனா இண்டியோட அனுப்புவினா பயந்து போல அப்படி செய்யாத யமதர்மராஜா வருகின்றார் யமதர்மராஜா வந்து கொண்டு இருக்கிறதை சத்தியவான் கண்டுட்டான் சாவித்திரி தண்ணீர் எடுக்கவில்லை சென்று விட்டாள் போயிட்டாவா அவன் சாவித்திரி என்று அழுது கொண்டு கண்ணமோ கருப்பு நிறமோ கண்கண்டோ சிவப்பு நிறமோ சாவித்திரி கண்ணமோ கருப்பு நிறமோ கண்களோ நெருப்பு
யாரிடமாச்சோ என்னுள்ளே பரிதவிக்க விட்டேன் பாவி நான் பாவி. என்று சத்தியவானை யமன் கொண்டு செல்லுகின்றான் அவர் உயிரை. சாவித்திரி தண்ணியுடன் ஓடி வருகின்றாள். ஓடி வந்து பார்த்தாள், தன் கணவன் உயிரற்ற நிலையில் இருப்பதை கண்டாள். கதறுகிறாள். நான் இவ்வளவு காலமும் அந்த அம்பிகைக்கு பூஜை செய்தது உண்மை என்றால், நான் நெற்றியில் அணிந்திருக்கும் குங்குமத்துக்கு மகிமை உண்டு என்றால், என் கணவனின் உயிரை எடுத்து சென்றவனை காட்டு என் அம்மனே என்று சொல்லி அவள் அழுகின்றாள். ஒருவரும் காண முடியாத யமனை காணுகின்றாள். யமன் பின்தொடர்ந்து செல்லுகின்றாள். பெண்ணே நில், பெண்ணே பின்தொடர முடியாது, நில். நீ கற்புக்கரசி என்றபடியால் தான் என்னை கண்டாய், ஆனால் நீ என் பின் தொடர முடியாது என்று யமதர்மராஜா கூறுகின்றான். உடனே இங்கிருந்து போய்விடு, நீ என் பின் தொடர இயலாது, நீ இங்கிருந்து போய்விடு என்று கூறுகின்றான். அதற்கு சாவித்திரி, என்னையும் கொண்டு போ, நான் உலகில் வாழவே முடியாது, என்னையும் கொண்டு போங்கள் என்று யமனிடம் சாவித்திரி அழுகிறாள். யமதர்மராஜா இடக்கப்பட்டு, பெண்ணே நீ மூன்று வரம் கீழ், உன் கணவனை தவிர வேறு 3 வரம் கீழ் என்று கூறுகின்றாள். அதற்கு சாவித்திரி தன்னுடைய மாமன் மாமியின் கண்களை கேட்கின்றாள். இழந்த நாடு நகரம் கேட்கின்றாள். 3வது வரமாக இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை வரம் கேட்கின்றாள். அதற்கு யமன், நீ கேட்ட வரங்களை எல்லாம் தருகின்றேன், இனியும் நீ என்பின் தொடர இயலாது என்று கூறிவிட்டு செல்லுகின்றாள். சாவித்திரி விட்டாளோ? சாவித்திரி பின் தொடர்கின்றாள். தர்மராஜா என்னதன் உயிர் தாரோ, என்று சாவித்திரி கேட்கின்றாள். அதுக்கு சத்தியவான் சொல்லுகின்றான், தர்மராஜா சொல்லுகின்றான். அந்த தர்மராஜாவில்லை, யம தர்மராஜா கூறுகின்றார், நீ உனக்கு 3 வரங்களும் தந்து விட்டேன், ஏன் இன்னும் பின்தொடர்ந்து கொண்டு வருகின்றாய்? எதற்கு பின்தொடர்ந்து வருகின்றாய்? நீ திரும்பி சென்று விடு. ஐயனே, நீங்கள் மாமன் மாமியின் கண் தந்தீர்கள், நாடு நகரம் தந்தீர்கள், ஆனால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை தரவில்லையே. அந்த குழந்தை என் வயிற்றிலெல்லாம் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் என் கணவன், என் நாதனின் உயிரை தாருங்கள். என் நாதனின் உயிரை தாருங்கள் என்று கேட்கின்றாள். உடனே சத்தியவான் தான் கொடுத்த வரங்கள், கடைசி வரத்தை, தான் கொடுத்த கடைசி வரம் பிழையானதே என்று நினைத்து
சத்தியவானின் உயிரையும் திருப்பிக் கொடுத்து சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி நீ நீண்ட ஆயுளாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து வாழ்த்திவிட்டு சென்று விட்டார். மங்களம் 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 மங்களம்